ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நார்மலாக பசங்களுக்கு பிடிக்கும்ல, அதே இதை ஸ்மைலி வச்சு பண்ண போகிறோம். நார்மலாகவே பொட்டேட்டோங்கிறது பசங்களுக்கு பிடிக்காமல் இருக்கவே செய்யாது. நம்ம சும்மா வச்சு கொடுத்தாலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது எப்போவுமே நம்ம பண்ண போகிறதில்ல, எப்போவாவது ஒரு இப்போ ஹாலிடே வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பசங்களையே இது ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி அவங்களாவே ரெடி பண்ண சொல்லி சூப்பராக அவங்களுக்கு டேஸ்டியாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸி தான். இது என்ன நம்ம போட்டு இதுக்குன்னு தனியாக எதுவுமே மெனக்கிட போகிறதில்ல. சாம்பார் ஏதாவது வைக்கும்போது பருப்பில் குக்கரில் வைக்கும்போது 2 உருளைக்கிழங்கு எக்ஸ்ட்ரா போட்டால் அது அவிஞ்சிரும், அவ்வளோதான். அந்த பொட்டேட்டோவை எடுத்து நம்ம அப்படியே பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரே ஒரு பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சு எடுத்து நல்லா மசிச்சு வச்சுக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, கொஞ்சோண்டி சால்ட்டு, ஃப்ளேவர்க்காண்டி கொஞ்சோண்டி பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா போட்டு கைட்டு பண்ணிங்க, அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். இந்த கன்சிஸ்டன்சியில் ரொம்பலாம் வேலை இல்லைங்க. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, உப்பு, பெப்பர், அவ்வளோதான். நல்லா போட்டு பிணைஞ்சிட்டு ப்ரெட் க்ரம்ஸ் இருக்கு இல்லையா, அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஸ்மைலி ஃபார்ம் பண்ண போகிறோம். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க வேண்டியதான். ரொம்ப ஈஸியானது. நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்வோம் இல்லையா, அதை விட இது ரொம்ப ஈஸி. டக்குன்னு செஞ்சிடலாம். அதை நம்ம கட் பண்ணுவோம், அப்புறம் அதை ஈர துணியில் காய வைப்போம். அதெல்லாம் நிறைய பெரிய ப்ராசஸ் இல்லையா. அதை விட இது ரொம்ப ஈஸி. நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சிட்டோம்னா அது நல்லா அந்த மாவு கூட நல்லா பிசைஞ்சிட்டு இப்படி பண்ணிக்க வேண்டியதான். கீழே நல்லா ப்ரெட் க்ரம்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம உருளைக்கிழங்கு நல்லா இப்படி கையை வச்சு நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க. விரிச்சு வச்சுட்டு உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு மூடி இருந்தால் அதை வச்சு சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு ஸ்பூன் வச்சு வாய் வந்துட்டு இதுக்கு நான் ஸ்ட்ரா இருந்ததுன்னா நல்லா வரும். எனக்கு ஸ்ட்ரா இல்லை, நான் உறிஞ்சி கிளாஸ் வச்சு தான் வச்சுருக்கேன், அவ்வளோதாங்க. அந்த எக்ஸ்ட்ராஸை ரிமூவ் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ராஸை ரிமூவ் பண்ணிவிட்டு தனியாக அதை எடுத்துக்கோங்க. நான் ஒரே ஒரு பொட்டேட்டோ தான் எடுத்தேன். ஒரு பொட்டேட்டோலேயே எனக்கு ஒரு 10 ஸ்மைலிஸ் வந்துச்சு, அவ்வளோதான். உடனே பொரிக்கிறதா இருந்தால் இப்படி போட்டு பொரிச்சிருங்க. இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம பொரிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பிளேட்டில் நல்லா ப்ரெட் க்ரம்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அப்படி பொரிங்க, நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா திக்காகவே எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் இது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். மீடியமாக இருக்கணும், ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் தனித்தனியாக வச்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க, அவ்வளோதாங்க. ஸ்டிக் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்யணும்னு கார்டில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி இது உங்கள் பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். செய்யாதவங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எனக்கா ஒரு நாள் சும்மா ஃபன் ஆக்டிவிட்டியாக கிட்ஸை கூடயே வச்சுட்டு அவங்களே இதை அழகாக பண்ண சொன்னால் கூட சூப்பராக பண்ணுவாங்க. இது பொரிச்சு எடுத்த உடனே உங்களுக்கு அந்த ஸ்மைலி ஃபார்ம் வராமல் இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் ஆறின பிறகு அந்த ஃபேஸ் நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். until then bye from Lux. Bye. Thank you for watching. ஃபைனல் லாஸ்ட் கிளிப்பிங்கில் என்னோடய குட்டி பொண்ணு அதை விட்டு டேஸ்ட் பண்ணுவாள். நான் அவள் ஸ்கூல் விட்டு வந்தோன்னா ஸ்நாக்ஸ் தான் பண்ணி கொடுத்தேன். இது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பான்னு நான் தான் செஞ்சு கொடுக்க மாட்டேன். இப்போவாது செஞ்சு கொடுப்பேனா, அப்படி செஞ்சு கொடுக்குற நேரம் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவா அதை பார்த்த உடனே. நார்மல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நம்ம செய்வோம் இல்லையா, அதுவும் இதே மெத்தட் தாங்க. அதுக்கு நம்ம வேக வைக்க மாட்டோம். குச்சியாக கட் பண்ணிவிட்டு நல்லா ஹாட் வாட்டரில் சால்ட்டு போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் நல்லா காட்டன் கிளாத்ஸை வச்சு அதை தண்ணியை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இதே மாதிரி தான். ஆனால் அதுக்கு மைதா மாவு ஆட் பண்ண மாட்டோம். வெறும் கார்ன்ஃப்ளவர் மாவு, பெப்பர், கொஞ்சோண்டு அரிசி மாவு மட்டும் ஆட் பண்ணி பொரிச்சு எடுப்போம். ஆனால் இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் ஆட் பண்ணியிருக்கோம். இவன் அதை க்யூட்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாள். பட் ஆனால் அந்த கிளிப்பிங் நான் ஆட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் ஆனால் பின்னாடி டிவி ஓடிட்டு இருந்ததுனால அந்த காப்பிரைட் இஷ்யூ ப்ராப்ளம் வரும் இல்லையா, அதனால் நான் வால்யூம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க மறக்காமல். ஓகே, இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாங்க. until then bye from Lux. Bye. Thank you for watching.